நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நம்ம முன்னோர்கள் பர்மாவுக்கும் மலேசியாவுக்கெல்லாம் போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு. நம்மளால இன்னைக்கு போக முடியுது, ஈஸியா பண்ண முடியுது. ஆனா வசதிகள் இல்லாத காலத்துல அவங்க போயிருக்காங்க, பண்ணிருக்காங்க. அந்த இடங்களை எல்லாம் நம்ம போய் பார்க்கணும். இவங்கெல்லாம் எப்படி போனாங்க? நம்ம இன்னைக்கு வர்ற போதே நமக்கு இத்தனை சங்கடங்கள், கஷ்டங்கள் இருக்கு. அந்த நாள்ல அவங்களுக்கு மொழியை எடுத்துக்கினா மொழி தமிழை தவிர வேற மொழி தெரியாது. இப்படி தமிழை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு காலத்துல பர்மாவில் 70% நிலத்தை கையாண்டு இருக்காங்க. செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை அப்படின்னு போற இடத்துக்கெல்லாம் வேலை தூக்கிட்டு போய் அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. நல்லா வந்தாலும் பொறுப்பு அவரு, நல்லா வரலைனாலும் அவர் பொறுப்பு. அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துறது. நம்முடைய முன்னோர்களுடைய மூலங்களை ஆராயிற போது ஒரு வியப்பு தான் மேலிடுது. நகரத்தார் இனமே நீங்க பாத்தீங்கன்னா பக்தி சார்ந்த இனம். அந்த இதுவே 9 கோயில்களை தான் மையமா வச்சு நம்ம எல்லாமே பண்றோம். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே பக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கு, கோயிலோட லிங்க் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தவ வாழ்க்கை தானே. நம்ம எங்கேயும் வெளியில போக முடியாது. மீதி பேர் எப்படி நினைக்கிறாங்களோ, நான் தவ வாழ்க்கைன்னு தான் நினைக்கிறேன். தவ வாழ்க்கையும் வாழணும்னு நினைச்சது உண்டு, ஆனால் வாழ்ந்தது இல்லை. ஆனால் இயற்கை நமக்கு இப்போ ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்கு. நீங்கள் எதையுமே 2 விதமாக சொல்லலாம். ஒரு டம்ளர் ஆஃப் ஃபுல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆஃப் எம்டின்னு சொல்லலாம். அதனால நீங்கள் இப்போ இந்த கொரோனா வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்திருச்சுன்னு சொல்லலாம். நான் சிறைப்படுத்துன்னு தான் நான் நினைக்கல. நான் இது நமக்கு ஒரு தவ வாழ்க்கைக்கு ஒரு தடம் அமைச்சு கொடுத்துருக்குன்னு தான் நான் கருதுறேன். அந்த நாம ஜெபம் அல்லது தியானம், அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, வாய் விட்டு சொன்னா நாம ஜெபம், நீங்க வாய் மூடி மனசுக்குள்ள சொன்னீங்கன்னா அது தியானம். சிம்பிளா சொன்னா அப்படிதான் பேர் கொடுக்குறோம். அரு லக்ஷ்மணன் அவங்களும் தேவகோட்டை சேர்ந்தவங்க. ஒரு ரொம்ப எளிய இனிய தமிழ்ல ரொம்ப ரொம்ப ஒரு கதை எழுதுற மாதிரி, ஒரு சாதாரணமா கதை படிக்கிற மாதிரி திருவாசகத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு ஜெயகாந்தன் கதை படிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. வள்ளலார் சொல்றாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிறாரு. ஆனா நாங்க கடை விரிச்சோம், நிறைய பேர் வாங்கிக்க ரெடியா வந்தாங்க. அது ஒருவேளை இப்போ வள்ளலார் இன்னைக்கு இருந்தாருன்னா மாத்தி சொல்லிட்டு போறோம் என்னமோ தெரியல. சீதக்கிழமை செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விநாயகர் அகவல். நம்ம குடும்பங்கள்ல, நகரத்தார் குடும்பங்கள்ல எல்லாம் பிள்ளையார் நோன்பு இல்லை இது மாதிரி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துலேயும் சின்ன பிள்ளைங்களாம் எனக்கு ஏன் 10 வயசு ஞாபகம் வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் அந்த நாளில் உட்காத்தி வச்சிருவாங்க. இப்போவும் அப்படி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. உட்காத்தி வச்சுட்டு எல்லாம் வடை, பணியாரம், கருப்பட்டி பணியாரம் எல்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் எப்போ தரப்போறாங்க, எப்போ சாப்பிடலாம்ங்கிற போது அடுத்தடுத்த பாட்டாக வந்துகிட்டு இருக்கோம். பாட்டு முடியாது. நம்ம கவனம் பூரா அந்த பலாரத்தை எப்போ சாப்பிடுவோங்கிறதுல இருக்கும். இப்போ அந்த அரியா பருவத்தில் அல்லது அறிந்தும் அறியாத பருவத்தில் ஒரு பக்தி பாடலா விதைக்கப்படுற ஒரு பாட்டு நம்ம மனசுல அப்படியே இருந்து 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 பின்னால எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அதாவது இதுல பெரிய யோக ஞான கருத்துக்கள்லாம் இருக்கு. ஔவையார் பாடின பாடல் 72 வரியா இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ள அவர் ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு பெரிய யோக ஞான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியலையேன்னு நான் ரொம்ப இது பண்ணுறது உண்டு. நிறைய பேர்ட்ட சொன்னது உண்டு, இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுறீங்களான்ட்டுலாம் கேட்டது உண்டு. ஆனால் அதை யாரும் எழுதி தர முன் வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஒரு மதுரை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தர் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. அதில் பார்த்தா நான் என்ன செய்ய நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அல்லது எதை தேடிக்கிட்டு இருந்தனோ அதுக்கு 1954லேயே ரசபதின்னு ஒரு இலங்கை தமிழர் இதே டொரண்டோ நகரில், நான் இன்னைக்கு வசிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி வசிக்கக்கூடிய டொரண்டோ மாநகரில், அவர் இதுக்கு அருமையான விளக்கம் கிட்டத்தட்ட 300 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. ஒரு விநாயகர் அகவலுக்கு 300 பக்கத்துக்கு. ஆமாம், அந்த 72 வரி. ஒரு நிமிஷம், அந்த 72 வரிக்கு அவர் 300 பக்கத்துக்கு தமிழ், ஆங்கிலம், சான்ஸ்கிரிட் எல்லாத்துலேயும் விளக்கம் எழுதியிருக்காரு. அது எனக்கு ஒரு பெரிய புதையில பார்த்த மாதிரி இருந்தது. அதில் அந்த ஒரு பக்தி பாடலா தெரிகிற ஒரு விநாயகர் அகவல் எப்படி அதில் யோக ஞான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு.
அதை நான் படித்து பார்த்தபோது எனக்குள்ள ஒரு சின்ன கவலை வந்தது. இது நமக்கு ஒரு பல வருஷமாக தேடுதல் இருந்ததுனால இத்தனை பக்கத்தை படிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த அவசர உலகத்தில் எத்தனை பேர் இத்தனை பக்கத்தை படிப்பாங்க? 72 வரையே படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமெல்லாம் 300 பக்கம் படிக்கிறது. ஸோ அப்போ வந்து இந்த 72 வரைக்கு விளக்க எழுதணும் அப்படின்ட்டு அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இணையதளத்துலேயும் வேறு இங்கே கிடைச்சதோ எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் பார்த்து நானே ஒரு தொகுத்து எழுதி அதை சரி பார்த்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டோம். அது ஒரு கதை. உங்களுக்கு வேணா ஒரு வரி சாம்பிள் தரேன் யோகம் ஞான கருத்துக்கு. அதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? நான் என்ன எழுதுனேங்கிறது சொன்னோம்னா அதுவே தனி எபிசோட் ஆகிடும். நான் ஒரே ஒரு வரி சாம்பிள் சொல்கிறேன். ஒரே ஒரு வரி சொல்கிறேன். அதில் இந்த சீதக்கிழவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட இதை வந்து பக்தி விளக்கம் தான் பல பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து யோக விளக்கம், இதுக்கு யோக விளக்கமும் ஞான விளக்கமும் சொல்லலாம். நான் ஒரே ஒரு வரி எடுத்துக்கிறேன். அந்த ஒரு வரிக்கு பக்தி விளக்கமும் சொல்லி யோக விளக்கமும் சொல்கிறேன். ஓகே. அதில் 12வது வரி பார்த்தீங்கன்னா திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பம்னு வரும். 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பம்னு வரும். திரண்ட முப்புரி நூல்னா என்ன சொல்லுவாங்கன்னா பூநூல்பாங்க. பூநூல், திகழொளி மார்பு, ஒளி பொருந்திய மார்பு, இதுதான் பக்தி விளக்கம். ஆனால் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு யோக கருத்து நான் தெரிஞ்சுக்கினதை சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா அந்த இடது நாசி துவாரத்தின் வழியாகவும் வலது நாசி துவாரத்தின் வழியாகவும் நம்ம இழுக்கிற மூச்சு காற்றை நெற்றிக்கண்ணில் நாம் சேர்த்து வைத்து தியானிப்பதற்கு போது அந்த குண்டலினி சக்தி மேலெழுகின்றது. அப்படி மேல் எழும்போது ஒரு திகழ் ஒளி, இங்கே ஒரு நீல நிற ஒளி தோன்றும். இப்போ நம்ம சொல்கிறோம் ஆறுமுகன் வந்து முருகர் வந்து சிவனுடைய நெற்றிக்கண்ணில் உதித்தார், ஜோதியா வந்தார், அரனுடைய நெற்றியில் ஆங்காரமாகவே உதித்தான் அப்படிங்கிறோம் இல்லையா? அது அந்த ஜோதி இங்கே நமக்கும் தெரியும். அந்த முருகனை அந்த ஜோதியை நம்ம இங்கே பார்க்கலாம். எப்போ? ஒரு நாளில் இல்லை, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதான் வாசி யோகமும் கூட. சரி, இதான் வாசி யோகம். சித்தர்கள் சொன்ன வாசி யோகம் இதுதான். ஔவையார் எவ்வளவு எளிமையாக அதை வந்து ஆனால் எளிமையான மறைப்பொருளாக சொல்லியிருக்கார். ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி இந்த நகரத்தார்பக்தி.com அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை நிறைய நீங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கிறீங்க. இதுக்கு உண்டான அடிப்படை எப்படி? திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஒரு 47 வயசில் எப்படி போதும் நம்ம வெளிநாடு போகும்னு ஒரு எண்ணம் வருது. அடுத்து வந்து அங்கே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் போதும் நம்ம சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணி நம்ம அந்த பத்திரிக்கை நடத்தணும், வேறு ஏதாவது நம்ம பண்ண நினச்சி தொழிலெலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த முயற்சிகளில் கொஞ்சம் காலம் ஈடுபடுறோம். அந்த முயற்சியும் ஒரு ஸ்டேஜில் என்ன தோணுது, போகிறோம், இதுவும் போகிறோம், நம்ம முழுக்க இன்னி வந்து ஓய்வு பெற்று ஒரு நம்முடைய சிந்தனைகள் வந்து இறை சிந்தனையில் நம்ம கவனத்தை முழுசும் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மாறுது. சரி, இது அவர் மாணிக்கவாசு சொல்கிற மாதிரி இது எண்ணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து படிப்பு, கல்வி, அதில் உத்தியோகம், அதில் முன்னுக்கு வரணும், அதில் நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் இதெல்லாம் போகிறோம், நம்ம வந்து இருக்கிறது போகிறோம், நம்ம வந்து இறைவனை நம்ம எப்போவும் நினைக்கணுங்கிற போது தான் அப்போ நினைக்கிறோம். நம்ம முன்னோர்கள் வந்து பர்மாவுக்கும் மலேசியாவுக்கெல்லாம் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய அப்பத்தாவிட்ட ஐயா நேமத்தான்பட்டியில் அவங்க 2வது உலக யுத்தத்தும்போதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து கால்நடையாகவே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அது மாதிரி பல குடும்பத்தில் வந்திருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அநேகமாக நகரத்தார் குடும்பங்களில் பர்மாவோட சம்மந்தப்படாத குடும்பமே இருக்க முடியாது. அப்படி வந்தவங்க வந்து கால்நடையாக வந்து அதுக்கப்புறம் அது அந்த கதையெல்லாம் கதையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நேமத்தான்பட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த அனுபவங்கள் அவங்க சொன்னது நிறைய கேட்டது அதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் மனசில் பதிஞ்சிருக்கு. எங்கள் ஆயாவுட்ட ஐயாவை எடுத்துக்கினா விஏஎஸ்பி அருணாச்சலம் செட்டியாருன்ட்டு கண்டனூர், அவங்க வந்து மலேசியாவில் கொண்டு வைக்க போனவங்க ஒரு 46-47 வயதிலே மாரடை பழைய இருந்து போயிட்டாங்களாம். எங்கள் ஆயா வந்து பார்க்கல, உடலை. அந்த அனுபவங்களையெல்லாம் அவங்கெல்லாம் அந்த நாளில் எப்படி இருந்தாங்க, எப்படி இன்னைக்கு வந்து நிறைய வசதிகள் இருக்கு. நம்மளால வந்து இன்னைக்கு வந்து போக முடியுது, ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் வசதிகள் இல்லாத காலத்தில் அவங்க போயிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அந்த இடங்களையெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பர்மா மாதிரி இடங்களுக்கு, பர்மா, மலேசியா நான் போனது கிடையாது.
அது முக்கியமாக நகரத்தாரோட சம்மந்தப்பட்டது, நம்ம முன்னோர்கள் போன இடங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் ஒருத்தர் நம்ம இளங்கோன்னு ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு கட்டுரை, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. கிட்டத்தட்ட அது சீனாவிலே நகரத்தார் கோயில் கட்டியிருக்கதா அவங்க எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது நல்ல ஆராய்ச்சி கட்டுரையாக இருக்கேன்னே. ஆமாண்ணே, நான் இது ஆராய்ச்சி PhD ஆராய்ச்சிக்காக தான் இது பூரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல போகிறேன்னா, அது மலேசியா சிங்கப்பூர் மட்டும் இல்லை, சீனா வரைக்கும் போனதா. சீனா, கம்போடியா, இந்தோனேஷியா, நீங்கள் எங்கெங்கே நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பல தூரத்துக்கு போயிருக்காங்க. அந்த நாள் கிட்டத்தட்ட கிழக்கு நாடுகள் பூராமே எல்லாமே போயிருக்காங்க. அப்போ அதுக்குள்ள தடயங்களும் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி போனாங்க? நம்ம இன்னைக்கு வர்ற போதே நமக்கு இத்தனை சங்கடங்கள், கஷ்டங்கள் இருக்குது. அந்த நாளில் அவங்களுக்கு மொழியை எடுத்துக்கினா, மொழி தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. இன்னைக்கு நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்படி தமிழை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் பர்மாவில் 70% நிலத்தை கையாண்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற போது மலைப்பாவும் வியப்பாகவும் இருக்குது. இதெல்லாம் போகணுங்கிற போது என்னுடைய இந்த பக்தியில் ஒரு பகுதி அந்த பகுதி என்ன போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை அப்படின்னு போகிற இடத்துக்கெல்லாம் வேலை தூக்கிட்டு போய் அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. நல்லா வந்தாலும் பொறுப்பு அவர், நல்லா வரலைனாலும் அவர் பொறுப்பு. அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துறது. ஆமாம், செய்கிற தொழிலில் இந்தாப்பா உனக்கு ஒரு பங்கு. அது நல்லா வந்திருக்கு, காலங்காலமாக நல்லா வந்திருக்கு. அப்படி பண்ணுறது இதெல்லாம் இதனுடைய மூலங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய மூலங்கள் ஆராயிற போது ஒரு வியப்பு தான் மேலிடுது. அப்போ அந்த இடங்களையெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த இதை சேகரிக்கிற போது நான் இதே மாதிரி ஒரு ஆர்வம் பல பேருக்கு இருக்கிறத நான் தெரிய வந்தது. சரி, அப்போ ஏற்கனவே இந்த முயற்சியில் பல பேர் ஈடுபட்டிருக்காங்க. சில பேர் அவங்களுடைய அனுபவங்களை கட்டுரையாகவும் எழுதியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே போனவங்க நல்ல விஷயங்களையும் நம்ம கொண்டு வரணும், நம்ம சேகரிக்கிற விஷயங்களையும் கொண்டு வரணும். அதுக்காக தான் நகரத்தார் பக்தி. அதே சமயத்தில் அப்படி நினச்சி நகரத்தாரை பற்றிய ஒரு நகரத்தார் இனமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி சார்ந்த இனம். அந்த இதுவே 9 கோயில்களை தான் மையமாக வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே பக்தியோட சம்மந்தப்பட்டிருக்கு, கோயிலோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கிளியராக ஏற்கனவே பல பேர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணும். அதை ஏற்கனவே பண்ணதுகளையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லிங்க் பண்ணணும். கொடுக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிடைத்த அறிந்த அந்த ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது நகரத்தார் பக்தி. ஆமாம், அது அப்படி நான் பண்ண போது தான் நான் தெரிஞ்சுக்கினேன். நிறைய பேருக்கு வெப்சைட்டை விட வாட்ஸ்அப் தான் ரொம்ப பிரபல்யமாக இருக்கு. நான் ஆரம்பித்த ஒரு 3 நாளில் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 100 பேருக்கு குறையாமல் என்கிட்ட தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப் மூலம் நேரடியாக என்கிட்ட பேசினவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது இந்த வெப்சைட்டில் போகிறது அது கொள்வது அதெல்லாம் அவ்வளோ பேரும் தெரியல. வாட்ஸ்அப் அதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. அப்போ இவங்களோடையெல்லாம் நம்ம ஈஸியாக தொடர்பு வாட்ஸ்அப் தான் பெஸ்ட் மீடியா அப்படின்ட்டு உடனே அதுலேருந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்தோம் இதே பேரில். அந்த வாட்ஸ்அப் குழு இப்போ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த பயண அனுபவங்கள்லாம் பிளாக்காக நாங்கள் வெப்சைட்டில் போடுறோம். அதன் பிறகு இந்த திருவாசகம் தொடர்பாக ஏகன் அநேகன் ஒரு டீம் ஆரம்பித்து அது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது பற்றி அதுக்கு எது இன்டிவிஷன், அதை எப்படி தொடங்குனீங்க? அது இப்போ நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்தியாவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். கொரோனாவுடைய புண்ணியத்தில். ஆமாம், மார்ச் 16 அன்னைக்கு சரி வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு தவ வாழ்க்கை தானே, நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாது. மீதி பேர் எப்படி நினைக்கிறாங்களோ நான் தவ வாழ்க்கைன்னு தான் நினைக்கிறேன். தவ வாழ்க்கையும் வாழணும்னு நினைச்சது உண்டு, ஆனால் வாழ்ந்ததில்லை. ஆனால் இயற்கை நமக்கு இப்போ ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்கு. நீங்கள் எதையுமே 2 விதமாக சொல்லலாம். ஒரு டம்ளர் ஆஃப் ஃபுல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆஃப் எம்டின்னு சொல்லலாம். அதனால நீங்கள் இப்போ இந்த கொரோனா வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். நான் சிறைப்படுத்துன்னு தான் நான் நினைக்கல. நான் இது நமக்கு ஒரு தவ வாழ்க்கைக்கு ஒரு தடம் அமைச்சு கொடுத்துருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். அப்படி வர்றபோது நான் நினச்சேன், சரி நம்ம பண்ணுறதையே நம்ம இன்னும் நிறைய பேரை பண்ண தோண்டுனா எப்படி இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதுதான் இப்போ நம்ம நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
இப்போ இந்த கொரோனாவனால ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஏற்கனவே ரிட்டையர்ட் லைஃபுக்கு வந்துட்டோம். ரிட்டையர்ட் லைஃப்பில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு தபம் பண்ணிக்கிட்டு வீட்டில் வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிது, நல்லா இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நம்மளை மாதிரி பல பேர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பண்ணால் எப்படி இருக்கும்? இது அவரவர் வீட்டிலேருந்தே பண்ணலாமே, ஒரு வழிகாட்டுதல் அவ்வளோதானே. நமக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம், நம்ம சொல்கிறது சரியில்லைன்னா அதை இன்னொருத்தர் மாற்றி சொல்ல போகிறாங்க, எது சரியோ அதை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து ஆரம்பிச்சது அந்த ஏகன் அநேகன் தபக்குழு. அது வந்து இப்போ அந்த வரிகள் வந்து திருவாசகத்தில் சிவபுராணத்தில் வர்ற வரிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இறைவன் ஒருவன், ஆனால் அந்த ஒருவனை நம்ம பலராக கும்பிடுறோம், அநேகன் இல்லையா? அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிக்கிற போது என்னுடைய முதன்மையான ஒரு எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, 24 மணி நேரம் நம்ம நாம ஜெபம் பண்ணணும். அதை ஒரு ஆக்டிவிட்டி வேணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து எல்லாரையும் பைண்ட் பண்ண முடியும். ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம என்ன தான் நல்ல கருத்து சொன்னாலும் அங்கே வந்து எல்லாரையும் ஒரு 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 கூட்டாக வச்சுருக்குதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இயக்கங்கிறது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அது அவங்களுக்கு மனசு ஒத்து விரும்புகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும். அப்போ அந்த மாதிரி என்ன காரியம்? நாம ஜெபம். அந்த நாம ஜெபம் வந்து அல்லது தியானம், அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, வாய் விட்டு சொன்னால் நாம ஜெபம், நீங்கள் வாய் மூடி மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா அது தியானம். சிம்பிளாக சொன்னால் அப்படி தான் பேர் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது வந்து 24 மணி நேரம் நம்ம பண்ணணும். 24 மணி நேரம் ஒரு ஆள் பண்ணுறது இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் கொடுக்குறோம். அந்த 10-12 நிமிஷத்தில் வந்து அப்போ வந்து எத்தனை ஒரு நமக்கு 145 பேர் தேவைப்படுது. 145 பேர் உலகத்தில் பல பகுதியில் இருக்க ஒரு 145 பேர் சேர்ந்தாங்கன்னா 24 மணி நேரத்தில் இது முடிஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனை வர்ற போது உடனே ஒரு 6 நாளில் அமாவாசை வருது. அந்த அமாவாசையில் நம்ம உடனே சரி செய்வோம்ட்டு ஆரம்பித்தது. அது இறைவனுடைய ஒரு திருவுருளால் அந்த முதல் இதுவே வெற்றிகரமாக நடந்தது ஒரு 5-6 நாளில். அப்படி அதை நடத்திக்கிட்டு வர்றபோதே யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம திருவாசக முற்றுதல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் நினைக்கல. திருவாசக முற்றுதல் இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னோடனே அந்த ஒருத்தர் சொன்னோன்னே நிறைய பேர் ஆமாம்மா திருவாசக முற்றுதல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கோயிலில் பண்ணோம், இப்போ கோயிலெலாம் சாத்தியிருக்குங்கிறாங்க. சரி, அப்போ இத்தனை பேர் விரும்புகிறாங்களே, அப்போ அது பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லாட்டாக பிரிப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாட்டு, எல்லோரும் முழு திருவாசகத்தையும் படிக்க முடியலன்னா அந்த ஒரு ஸ்லாட்டை எடுத்து படிக்கட்டும். அப்போ அதுவும் இதே மாதிரி ஒரு கண்டினியூட்டி என்ஷூர் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது திருவாசக முற்றுதல். சரி, இதில் வந்து நீங்கள் இப்போ அது திருவாசகத்தை வந்து பொருள் தெரிந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு முனைப்பு எடுக்கிறீங்க. ஆமாம், அதை பற்றி இது அடுத்த ஸ்டேஜ். இப்போ திருவாசகம் முற்றுதல் நாங்கள் இது வரைக்கும் இந்த 2 மாத காலத்தில் வந்து இது வரைக்கும் 6 முற்றுதல் பண்ணிட்டோம். முதல்ல வந்தவங்க திருநாவுக்கரசர் பணிமன்றம், அடுத்து வந்து திருநெல்வேலியிலேருந்து மணிவாசகர் பணிமன்றம்ட்டு வர்றாங்க. அவங்க வந்து 2000 முற்றுதல் பண்ணியிருக்கோங்கிறாங்க உலகம் பூரா. அவங்க வந்து எங்களோட சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் 3வது 4வதுல வர்றபோது கோயம்புத்தூர்லேருந்து சிவசோலைன்னு ஒருத்தர், நாங்கள் மகளிரை மட்டுமே வச்சு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் பக்கத்தில் பட்டீஸ்வரன் கோயிலில் 10 வருஷமாக நாங்கள் ஹிந்து என்டோமெண்ட் போர்டில் பர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கோம். மாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கோயில் இருக்கிறதுனால நாங்களும் உங்களோட இப்போ இது மாதிரி இது சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தில் வர்ற மாதிரி இது தானாக சேர்ந்த கூட்டம். நாங்கள் யாரையும் கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு வரல, அல்லது எந்த இன்சென்டிவும் கொடுக்கல. அது ஈர்ப்பு வந்து மாணிக்கவாசகர் தான் ஈர்ப்பு, திருவாசகன் தான் ஈர்ப்பு. நாங்கள் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொல்கிறாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிறாரு. ஆனால் நாங்கள் கடை விரித்தோம், நிறைய பேர் வந்து வாங்கிக்க ரெடியாக வந்தாங்க. அது ஒருவேளை இப்போ வள்ளலார் இன்னைக்கு இருந்தாருன்னா மாற்றி சொல்லிட்டு போகிறோம் என்னமோ தெரியல. அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி திருவாசக முற்றுதல் நாங்கள் பண்ணுற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல் வரிகளிலே பார்த்தீங்கன்னா, சொல்லுவார் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு திருவாசகத்தில் சிவபுராணத்திலும் கடைசியாக மாணிக்கவாசகர் முடிக்கிறாரு. அப்போது திருவாசகத்தை பொருள் உணர்ந்து சொல்லணும். அப்போ சாதாரணமாக பேசுகிற போது இதில் பல பேருக்கு பொருள் தெரிஞ்சிருக்கு, ஆனால் பல பேருக்கு பொருள் தெரியல. பொருள் தெரியாமல் வருஷக்கணக்காக முற்றுதல் பண்ணுறாங்க. அப்போ பொருள் உணர்ந்து சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கற்போர் குழுன்னு ஒன்று ஆரம்பிப்போம். அப்போ யார் சொல்லிக் கொடுக்க போகிறா? நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுமா? நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தெரியும், ஆனால் சப்ஜெக்ட் தெரியாது. அப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்ச நிறைய பேரை கொண்டு வரலாம், அவங்க மூலமாக நம்மளும் கற்றுக்கலாம், மீதி பேர் கற்றுக்கிறதுக்கும் நம்ம ஒரு கருவியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்தது தான் இது. அது 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 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இந்த 2 மாதத்தில் இந்த ஏகன் அநேகன் குழுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இப்போ சேர்ந்துருக்காங்க. நாங்கள் இந்த திருவாசகம் கற்போர் குழு இந்த மே மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பித்த 2 வாரத்தில் அதில் 500 பேர் வந்துட்டாங்க.
நான் சொன்ன மாதிரி அவ்வளவு ஒரு ஆர்வத்தை பார்க்குறோம். தேவகோட்டையில் இருந்து அரூர் ராமநாதன் குவிஸ் நடத்துறதுக்கு கேள்வி எல்லாம் குறித்து கொடுத்தாங்க. குவிஸ் ஒன்று நடத்துகிறோம் இப்போ முதல் இதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரூர் லக்ஷ்மணன்ட்டு அவங்களும் தேவகோட்டை சேர்ந்தவங்க. ஒரு ரொம்ப எளிய இனிய தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு கதை எழுதுகிற மாதிரி, ஒரு சாதாரணமாக கதை படிக்கிற மாதிரி திருவாசகத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு ஜெயகாந்தன் கதை படிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு அவர் எழுதின ஒரு திருவாசக விளக்கம். அது வந்து அது எழுதி அது வந்து இப்போ அவங்க எங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க சிவபுராணத்துக்கு இப்போ இது பண்ணாங்க. நீ ஒவ்வொரு இதுக்கும் அவங்க எழுதி தரேன்ட்டு இருக்காங்க. இது தவிர அருசோ உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரத்துலேருந்து காசி வரைக்கும் முதல்ல நடந்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள நாங்கள் அணுகணும். நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லணுமேனா நல்லா சொல்கிறேன், எனக்கு இது மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு, நான் சொல்கிறேன்ட்டு அவங்க எங்களுக்கு சிவபுராணத்துக்கு சொன்னாங்க. நீ தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிக்கும் விளக்கம் கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க, தனியாக சொல்கிறேன்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு புலவர் கா நாகப்பன் அவங்களும் சொன்னாங்க. இப்போ சோசோமி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து சொல்கிறேன்ட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு தமிழும் சமயமும் அறிந்த அதாவது ஊரறிந்த உலகறிந்த பல நல்ல அறிஞர்களை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரோம். கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலமாக அவங்க சொல்லி அதோட இப்போ இன்னைய காலத்தில் ஒரு வித்தியாசமான பார்வையில் திருவாசகத்தை அணுகிற ஒரு நவீன ஒரு சிந்தனையாளர்களையும் கொண்டு வர்றோம். இப்படி இது தவிர வர்றவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷனை கொண்டு வராங்க. அப்போ வந்து அந்த மாதிரி திருவாசகம் உண்மையிலே பொருளுணர்ந்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கதை நான் உணர்றேன். இப்போதான் சிவபுராணம், ஆமாம், இப்போ சிவபுராணம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு 21 கேள்வி கொடுத்தோம் ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டு. நிறைய பேர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பண்ணாத வந்து திருப்பி அவங்களே வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆன்சர் ஒரு வாரத்தில் போட்டுடுறோம். குவிஸ் ஒன்று நடத்தினோம். இதே மாதிரி செல்ஃப் லேர்னிங் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் இந்த இருக்கக்கூடிய அந்த 6 மாத காலத்தில் வந்து ஆன்மீகத்தில் உங்களுடைய பயணம்ங்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த நாம ஜபத்தை பற்றி சொன்னீங்க. அதை பற்றி வந்து எல்லாரும் செய்யலாமா? அதை வந்து அதை செய்யக்கூடிய அதை அணுகக்கூடிய முறை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய சொல்லுங்கள். அந்த எல்லாரும் சொல்லக்கூடியது ஓம் நம சிவாய. அப்போ முதல் தரம் நாங்கள் போகிற போது என்ன சொன்னோம்னா, அதாவது நமச்சிவாயவா ஓம் நமச்சிவாயவா? ஓம் வந்து இனிஷியல் மாதிரி, அது பிரணவ மந்திரம்ங்கிறாங்க. சொல்லணுமா? தனியாகவும் சொல்லலாம். நம்ம சிவாய, நம்ம சிவாய சொல்லலாம் தனியா. இப்போ மாணிக்கவாசகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிவாய வாழ்க, அவர் எந்த இடத்துலையும் ஓம்ங்கிறத சொல்லலைன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லல, நம்ம ஒரு மரபு ஓம் சேர்த்துக்கிறோம். அவர் மாணிக்கவாசகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எடுத்த எடுப்புல நம்ம சிவாய வாழ்க, ஆமாம், நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்ன. அப்போ அவர் சொல்றாரு. அப்போ ஓம் எதுக்கு சொல்றோம்னா, ஓம் வந்து பிரணவ பொருள், அது எல்லாமே அந்த ஓமை சேர்த்து சொல்லணும். அப்போ சொன்னால் வந்து அந்த ஓம்ங்கிற போது அந்த மா ஒன்னே வந்து ஒரு மந்திர ஒலிங்கிறாங்க. அந்த மகர ஒலி மந்திர, ஆமாம், அந்த ஒரு ஒலியிலேயே வந்து உங்களுடைய ஆன்மா வந்து அந்த நீங்கள் பண்ணுற போது உங்கள் அந்த குண்டலினி சக்தி மேலே ஏறுறதுக்குள்ள ஒரு இதெல்லாம் வாய்ப்புகள் வருங்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேணுங்கிறது மாத்திரை, பவர்ஃபுல் மாத்திரை, இன்னொரு பவர்ஃபுல் மாத்திரை சேர்த்துக்கிற மாதிரி தான் ஓம் நம சிவாய. சரி, ஓகே. இப்போ வந்து நான் இந்த நம சிவாயங்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். அதனால தான் அவர் மாணிக்கவாசகரை எடுத்த எடுப்புலேயே வந்து நம சிவாய வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து எந்த விதிமுறைகளும் கிடையாது. நாங்கள் வந்து முதல் இந்த நாம ஜபத்தை இது பண்ணுற போது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தோம். அந்த விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரம் வந்து 5 நிலைகளை உடையது. இதில் முதல் நிலை வந்து நமசிவாய மந்திரம். இந்த நமசிவாய மந்திரம் எப்பேற்பட்டதுன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு தரக்கூடியது. சிம்பிளான ஒரு விளக்கம். ஆமாம், என்ன வேணுமோ நமச்சிவாய. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு நல்ல பதவி வேணும், நல்ல காசு வேணும், நல்ல படிப்பு வேணும், உத்தியோகம் வேணும், இல்லை நல்ல மனைவி மக்கள் வேணும், இல்லை செல்வந்தன் ஆகணும், என்ன கேட்குறீங்களோ அதை எல்லாம் கொடுக்கக்கூடியது நமசிவாய மந்திரம். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ இம்மையில் சகலத்தையும் தரக்கூடியது நமசிவாய மந்திரம். ஓகே, இதுதான் முதல் நிலை. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்த லெவல், செகண்ட் லெவல் வர்றோம். செகண்ட் லெவல் வர்ற போது செகண்ட் லெவல் என்ன, சரி எனக்கு எல்லாம் போதும், பற்றற்ற நிலை. அடுத்து வந்து எனக்கு பிறவா நிலை வேண்டும், இம்மையும் மறுமையும் வேண்டும். அப்படிங்கிற போது என்னன்னா அதுக்கு சிவாய நம. சிவாய நம்ம வந்து
இரண்டாவது நிலை. அந்த சிவாய நிலை வந்து யார் வேணாலும் சொல்லலாமான்னா யார் வேணாலும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் சொல்லல, அருளாளர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அப்போ தவம் பண்ணியிருக்கணும். சிவாய நம சொல்றதுக்கு தவம் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரியுமே, நான் சொல்றேன்னு சொல்றது இல்லை. அது ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு இருந்த கதை சொல்லவா? தாராளமாக சொல்லுங்க. அதாவது ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து அவர் மகளுக்கு வந்து மகன் வந்து கேட்குறா, அப்பா எனக்கு ஒரு புது நகை வேணுங்கிறா. அவர் சொல்கிறார், சரி வா கடைக்கு போய் வாங்கி கொடுப்போம். அப்பாட்ட பணம் இருக்குது, மகன் கேட்குறத வாங்கி கொடுக்குறதுக்கு. பெரிய செல்வந்தார், மனசும் இருக்குது. சரி, இன்னும் 2 பேரும் போகிறாங்க. அங்கே போனால், கடைக்கு போனால் அந்த பொண்ணு வந்து சின்ன 10 வயசு குழந்தைன்னு வச்சுக்குவோம், நகையெல்லாம் பார்த்துட்டு அதால் அந்த பொண்ணால் நகையை செலக்ட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் போராடி கடைசியாக ஒரு நகையை செலக்ட் பண்ணிடுச்சு. சரி, செலக்ட் பண்ணிவிட்டு, அப்பா இந்த நகையை நான் எடுத்துக்கிறேங்குது. அப்பா சொல்கிறாரு, இந்த நகை வேண்டாங்கிறார். இவ்வளவு தூரம் பண்ணி வந்த அப்பா இந்த நகை வேண்டாங்கிறார். ஏன்னா அந்த பொண்ணு செலக்ட் பண்ணது ஒரு தாலி. சரி. ஸோ 10 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் எப்படி தாலியை போட்டுக்கிறது? அதனால வேண்டாம்மா, வேற நகை எடுங்கிறார். ஸோ அது மாதிரி நமசிவாய மந்திரம் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் சிவாய நம்ம மந்திரம் செய்யறதுக்கும் சில குவாலிஃபிகேஷன், தகுதி வேணும். அது என்னென்ன தகுதி? சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் தானம் பண்ணியிருக்கணும், தவம் பண்ணியிருக்கணும், நல்ல எண்ணங்களோட இருந்திருந்தால் தொடர்ந்து பல காலம் நீங்கள் நமசிவாய மந்திரம் சொல்லியிருந்தால் அடுத்து சிவாய நம்ம போகலாம். முதல் ஸ்டெப்பை முடிக்கணும். ஆமாம், பல காலம் அந்த நமசிவாயமும் சொல்லியிருக்கணும். அது மட்டும் பத்தாது, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்னாங்க. அதோட வந்து வெறும் மந்திரம் சொல்கிறதுனாலே ஒருத்தன் வந்து ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிட முடியாது. அவனுக்கு வந்து நல்ல எண்ணம் வேணும், தானம் தவம் பண்ணியிருக்கணும். தானமும் பண்ணணும், தவமும் பண்ணணும். ஓகே, அந்த தவம் பண்ணுறது நமசிவாயத்தில் வருது. நீங்கள் தொடர்ந்து நமசிவாயம் பண்ணுற போது உங்களுக்குள்ள அந்த தவம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம், அந்த ஒரு பழக்கம் வந்துடுது. தானமும் பண்ணணும், நம்ம பண்ண பாவங்கள் கழிகிறதுக்கு தானமும் பண்ணணும். அப்போ வர்ற போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகிடுறீங்க. சிவாய நம, அந்த சிவாய நம மந்திரம் வந்து இம்மை மறுமை 2 பலன்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்தில் வேண்டிய சகல செல்வங்களையும் கொடுக்கறதோட இதுக்கப்புறம் பிறவா நிலைமையை கொடுக்கும். சரி, இது 2வது நிலைனா. இப்போ 3வது நிலை மந்திரம் வந்து என்னென்னா, இப்போ மனிதனுக்கு வந்து 3 மலங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்ங்கிறது தெரியும், அகங்காரம், ஈகோ உங்களுக்கு தெரியும். கண்மம்ங்கிறது கர்மா, நல்வினை, தீவினை, கர்மா. மாயை இது எல்லாமே ஒரு இலூஷன், அந்த மாயையில் இருக்கும். அப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ல் வந்து எல்லாரும் அதில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம். இதிலிருந்து விடுபட்டு ஒரு நம்ம இது 3 தான் நம்ம வந்து நம்ம இறைவனை அடைகிறதுக்கு தடையாக இருக்கு. அதிலிருந்து விடுபட்டு இறைவனை நம்ம அடையணும். அந்த 3வது நிலை, அதான் 3வது நிலை. அதுக்கு உள்ள மந்திரம் சிவய சிவ. முதல் இது நமசிவாய, 2வது சிவாய நம, 3வது சிவய சிவ. இப்போ இந்த சிவய சிவ வந்து ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 மலங்களையும் நீக்கி இறைவனை நம்ம அடைகிறதுக்கு அது உதவும். இப்போ 4வது நிலை ஒன்று பார்த்தீங்கன்னா, 4வது நிலைங்கிறது நீங்களே சிவனாக மாறிடுறீங்க. நீங்கள் வேற, சிவன் வேற இல்லை. அப்போ அந்த சிவனாக மாறுற நிலை வந்து அதுக்குள்ள மந்திரம் என்னன்னு பார்த்தா சிவ சிவ. சரி, எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அந்த இப்போ திருமூலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்போ அது 4வது நிலை. இப்போ இந்த 4வது நிலைக்கு அடுத்து 5வது நிலையும் ஒன்று இருக்குது. அந்த 5வது நிலையில் என்னென்னா, நீங்கள் வந்து நீங்களே சிவனாயிட்டீங்க, ஆனாலும் வந்து அந்த நிலையில் உங்களால் நிலைச்சி நிற்க முடியாது. நீங்கள் எப்படின்னா, பெருங்காய டப்பாவில் பெருங்காயத்தை எடுத்துட்டா கூட அந்த வாசம் போகாது, அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கா. நீங்கள் சிவகதியை அடைஞ்சிட்டா கூட அந்த பூர்வ ஜென்மா அல்லது பூர்வ இதில் இருந்த பழக்க வழக்கங்கள் உங்களை திருப்பி அந்த இதில் போய் உங்களை கொண்டு போய் சேர்க்க. ஆமாம், அப்போ அதுலேருந்து போய் அந்த அது வாசனா மலம்பாங்க. அந்த வாசனா மலம் தாக்காமல் உங்களை எப்படி காத்துக்கிறது, அதுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறாங்க. அந்த வாசனா மலம், அதாவது நீங்கள் பெற்ற திருவடி பேற்றில் அந்த சிவகதியில் என்னைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு, இந்த வாசனா மலத்தால் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உள்ள கடைசி நிலையான மந்திரம் சிங்கிற மந்திரம். சி ஒரே எழுத்து சி. அந்த சிக்குள்ள சிவ அந்த 5 எழுத்தும் சிவா ய ந ம, இந்த 5 எழுத்தும் மறைப்பொருளாக இருக்குது. இதான் அந்த 5 நிலைகள். இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து நமசிவாய அல்லது சிவாய நம நீங்கள் வந்து நாமஜபத்துக்கு எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இருக்குது.
நமசிவாயம் தான் பொருத்தமான மந்திரம். நமசிவாயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் வாய் விட்டு சொன்னால் நாம ஜெபம், நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா இது தியானம். இதெல்லாம் எனக்கு சொல்லியே பழக்கம் இல்லைன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு யூடியூப் கொடுத்துட்றோம், யூடியூப் அதில் போஸ்ட் பண்ணிடுறோம். அது வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த இது மாதிரி ஒரு ரித்தமிக்காக அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் வந்து அதை கவனிங்க. உங்கள் சிந்தனையை வேற எங்கேயும் வைக்காதீங்க. உங்கள் சிந்தனையை, உங்கள் அட்டென்ஷன், உங்கள் கவனம் முழுதையும் அதிலே வைங்க. இது வந்து நீங்கள் நாம ஜெபம் தியானம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். நான் பண்ணியே பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, இது உங்களுக்கு இடம் இருக்குது, வாங்க எல்லாருக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிறோம். ஆனால் உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்தை பற்றியும் ப்ளஸ் வந்து இந்த லௌகீக வாழ்க்கையை பற்றியும் பொருள் எப்படி சேர்க்கணுங்கிறத பற்றியும் பல நல்ல விஷயங்களை எங்களுடைய செட்டிநாடு டிவி நேயரோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கம். நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களோட ஒரு மனம் திறந்த உரையாடலுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது பல பேரை சென்று அடைஞ்சதுன்னா நானும் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவேன். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.